காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரம்மோற்சவ நிகழ்ச்சியில் வடகிழை மற்றும் தென்கிழை ஆகிய இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை காஞ்சிபுரம் செய்தியாளர் கவின் வழங்க கேட்கலாம். வணக்கம் கவின், இந்த மோதல் எதன் காரணமாக ஏற்பட்டது? தொடர்ந்து இந்த மோதல் ஏற்பட்டு வருகிறதே, இந்து அறநிலையத்துறை இதில் எதுவும் நடவடிக்கை எடுக்குமா? கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கற்போம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலோட வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கிச்சு. ஒவ்வொரு நாளும் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட பல்வேறு வாகனங்கள்ல ராஜ வீதியில ஊர்வலமாக வருவாரு. அதே மாதிரி வடக்கிளை பிரிவினர் வேத பாராயணம் பாடுவாங்க, தென்கிளை பிரிவினர் திவ்ய பிரபந்தம் பாடுவாங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் வீதி உலா வரும்போது முன்னாடி பின்னாடி பாடிட்டு போவாங்க. இந்நிலையில நேற்று சந்திரபிரபை வாகனத்துல சுவாமி வீதி உலா வந்திருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பாடுவது, யார் முன்னாடி செல்வது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க வடக்கிளை பிரிவினரும் தென்கிளை பிரிவினரும். இதனால அந்த இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதுக்கு கைகலப்பாவும் மாறி இருக்கு. இதை தொடர்ந்து பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் இரு பிரிவினரையும் சமாதானப்படுத்தி அந்த பக்கத்துல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பிரம்மோற்சவம் நடைபெறும் போது இரு பிரிவினரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை முன்னிறுத்தி இது மாதிரி ஒரு சண்டையில ஈடுபடுவது வழக்கமாவே இருக்கு. இதனால பக்தர்களுக்கு முகசுளிப்பும் ஏற்படுது. இதனால இந்து சமயத்துறையினர் இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பக்தர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க, பொதுமக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி கவின்.